ஆனா வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அது ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும். பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும், அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம், இதுல சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவேக்காவிற்காக அவர் வக்கீல போல வாதப்பட்டு இருக்காரு. நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க, வீடு பத்திக்கிட்டே வீரப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி அவர் கூட்டணி கணக்கு எல்லாம் அந்த நேரத்தில் இன்னும் அவங்க போன சனிக்கிழமை நேரம் அந்த 41 பேரும் நம்மை போல் நன்றாக உயிரோடு இருந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அதையெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் வழக்கம் போல அவருடைய நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது. கூட்டணி கணக்குகளை பேசி இது கூட்டணி பேசுகிற நேரமா? திரு விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடிய மனநிலையில் இருப்பாரா? நான் கூட ஊடகங்கள் எல்லாம் பாக்குற சில செய்தி எல்லாம் கூட்டணி சம்பந்தமா பேசுறாங்கன்னு. நிச்சயம் யாருமே இந்த நேரத்தில் இத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் கூட்டணி பற்றி பேசுவதெல்லாம் எந்த ஒரு மனிதருக்குமே இருக்காது, எந்த ஒரு தலைவருக்கும் இருக்காது.